நல்லா சுட சுட இட்லி அவிச்சு அதில் இந்த தக்காளி கடையில் ஊற்றி அப்படி இட்லி மேலே ஊற்றி சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தக்காளி கடையல் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. தக்காளி இந்த மாதிரி சாப்பரில் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், தக்காளி, இதுதான் நமக்கு இப்போ தேவையான பொருள். இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு இதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 2-3 சவுண்டு வச்சு எடுத்துக்கிட்டு இந்த தக்காளி கடையலுக்கு சிறுஞ்சீரகம், உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதை தூக்கி கொட்டிட்டேன். இதை நல்லா கடைஞ்சிடணும். நல்லா கடைஞ்சிட்டு இதை ஊற்றி இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த தக்காளி கடையல் இட்லி, தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும். அவசரத்தில் டக்குன்னு பண்ணிடலாம். பருப்பு வேகணுங்கிற அவசியம் இல்லை. டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இதில் நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றலாம். இதில் எத்தனை பேர் சாப்பிட்ற அளவுக்கு வேணாலும் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியில் இதில் ஒரு பொருள் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். தக்காளி கடையல் இட்லி, தோசையோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி கடையல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டக்குன்னு இட்லிக்கு செஞ்சிடலாம். மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் என்ன பொருள் சேர்க்குறேன்னு. இதில் ஒரு கரண்டி இட்லி மாவு இல்லைன்னா அரிசி மாவு ஒரு கரண்டி எடுத்து தண்ணியில் கலக்கிட்டு நல்லா கலக்கிட்டு ஊற்றணும். இல்லைன்னா கெட்டி ஆயிரும். கலக்கிட்டு இதில் ஊற்றிட்டிங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ்ஸும் ஜாஸ்தியாக வந்துடும். ஒரு கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதிக்க விட்டுட்டு இறக்கிடணும். இது அப்படியே தண்ணியாக தான் இட்லி மேலே ஊற்றி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதித்த உடனே நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடியாக நறுக்கின மல்லித்தழை போட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா அருமையான தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு.